உண்மையான நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு இந்நாளில் கொடுக்கல் வாங்கலும் நட்பு பலனளிக்கக்கூடியதாக இல்லையோ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னதாகவே தொழுகையை அவர்கள் கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து இரகசியமாகவும் பரவசியமாகவும் செலவு செய்யவும் என்று நம்பிக்கை கூறுகிறார்கள். உண்மையான நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு இந்நாளில் கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பலனளிக்கக்கூடியதாக இல்லையோ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னதாகவே தொழுகையை அவர்கள் கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து இரகசியமாகவும் பரவசியமாகவும் செலவு செய்யவும் என்று நபியை கூறுகிறார்கள். தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே கூறினார்கள், யார் கடமையாக மஸ்ஜிதுகளுக்கு சென்று வருகின்றார்களோ அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக கூறினார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப், யார் அதிகமாக மஸ்ஜிதுகளுக்கு சென்று வருகின்றார்களோ அவர்களை ஈமான் உள்ளவர்கள் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோல் இன்னொரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், யார் இருள் வேளைகளிலே மஸ்ஜிதுகளுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறான ஈமானியத்தான ஒரு ஷஹாதத்தை சாட்சி நன்மாராயணம் சொல்லப்பட்டதையும் நாளை மறுமையிலே பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்ற நன்மாராயணம் பெற்றவர்களாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நிகழ்வு புதிதாக ஒரு மஸ்ஜித் திறக்கப்படுகின்றது. அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே எதனை எதிர்பார்க்கின்றார், எவ்வாறு மஸ்ஜிதுகள் திறக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை எங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி இன்றைய காலை பொழுதிலே ஒரு சில விடயங்களை மாத்திரம் கூறலாம் நான் நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே பள்ளிவாயல்கள் மஸ்ஜிதுகள் அமையப்படுவது அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருந்து வந்திருக்கின்றது. தௌராத்திலே எழுதப்பட்டிருப்பதாக தஃசீர்களிலே நாங்கள் பார்க்கின்றோம்.
அல்லாஹ் தந்த பாக்கியம் எல்லாரும் வந்து எல்லா அனைவரும் வந்து இது வந்து காலத்தரமாக இது ஒரு நம்முடைய எல்லாரும் அல்லாவுடைய நெருங்கோன்னா எல்லாரும் களிமாவோட லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமாவோட வந்தாகும் நம்ம எல்லாம் இதுதான் கடைசியில் நமக்கு இங்கே போகுது. அதுக்காக நான் பள்ளியில் செழிப்பாங்க அடிக்கடி பள்ளியில் போகுது அதனால ரொம்ப கூட்டிக் கொள்ளும். அப்பதான் நம்மளோட வீட்டில் நம்மளோட உள்ள குட்டியெல்லாம் பாப்பா சொல்லுறாரு பாப்பா முதல்றாரு எப்படி ஆசை ஆர்வத்தோட கட்டாய தீர்ப்பு வருது. நாம தீர்வு வந்துச்சுன்னா திருத்தி வருது. திருத்தி வந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி வருது, வீட்டில் நிம்மதி வருது. இதுக்காக தான் நாம பாடுறோம். நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம மக்கள் திருப்தி காண மாட்டாங்க. நாங்கள் தீன கொடுத்த வேண்டாம் அல்லாஹ் நன்றி செலுத்துவாங்க. நல்ல திருப்தி உள்ள மக்கள் நமக்கு உருவாகும். அதோட மக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஏன்னா நாம இந்த ஊர் மக்கள் முஸ்லீம்கள் மூணு இடத்துல எல்லாரும் ஒற்றுமையாக எடுத்துக்காட்டாரு. எல்லா விஷயத்திலையும் நாம் மன்னிக்க பார்க்கல மன்னித்து அல்லாஹ் கொடுத்த வேண்டும் என்ற அல்லாஹ் எல்லாருக்கும் வந்து செய்வார். அழைப்பு வேண்டியதில் வந்து நாங்கள் போட்டோ எடுக்க கொண்டு வர